கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 31/12/2025 2025 ஆண்டினுடைய கடைசி நாள். அதற்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாள் புதன்கிழமை காலவேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 91:14. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். I'll set him on high because he has known my name. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆண்டவரை அறிந்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவர் உயர்த்துகிறவர், உயர்வின் பாதையிலே நடத்துகிறவர். நம் நாட்டில் அநேக சிறந்த தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் ஒருவேளை நேரடியாக பார்த்திருக்கலாம், பெயரை அறிந்திருக்கலாம். பார்த்திருக்கிறீர்களோ, பெயரை அறிந்திருக்கிறீர்களோ, முகமாய் கண்டிருக்கிறீர்களோ, தனிப்பட்ட முறையில் தெரிகிறதோ, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் அறிந்திருக்கிறது நிமித்தமாய் உங்களுடைய வாழ்க்கையோ உங்களுடைய பொருளாதாரமோ எந்த விதத்திலும் உயர்த்தப்பட்டிருக்கிறதா, மாற்றப்பட்டிருக்கிறதா என்று கேட்டோமேயானால் அது ஒரு எந்த விதமான மாற்றம், ஒரு உயர்வு, முன்னேற்றமுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை, அதாவது என்னுடைய பெயரை நீ அறிந்திருந்தாலே நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவரை வேதம் நமக்கு அதை குறித்து என்ன சொல்லுகிறது பார்க்கும் பொழுது சங்கீதம் 59 1 சொல்லுகிறது, என் தேவனை என் சத்துருக்களை தப்புவியும், என் மேல் எழும்பொருளுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். Deliver me from my enemies, O God, protect me from those who rise up against me. எதிராளிகளுக்கு முன்பதாக நம்ம உயர்த்துகிறவர். 16 சொல்கிறது, நானோ உடைய வல்லமை பாடி காலையிலே உடைய கிருபை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். You are my fortress, my refuge in times of trouble. நம்முடைய அடைக்கலமாய் ஆண்டவர் இருக்கிறார். யாரை ஆண்டவர் உயர்த்துவார் என்று சொல்கிறது? நீதிமொழிகள் 29:25 சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். Whoever trusts in the Lord is kept safe. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நம்ம உயர்த்துகிறவர் தொடர்ந்து உயர்வின் பாதையில கொண்டு வர கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த ஆண்டு முழுவதும் கூட இருந்தவர், 365வது நாளிலும் கூட இருந்து 2026 ஆண்டை வெற்றியோடு அடியெடுத்து வைப்பதற்கு கிருபை பாராட்ட பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்திலே ஜெபத்தை எடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.